நீங்கள் எதிர்பார்க்கறத விட வேறு லெவலில் பெட் அனிமல் சேல் பண்ணுற ஒரு அக்வேரியம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு அந்த அக்வேரியமில் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்க அக்வேரியமில் நம்ம எதிர்பார்க்காத பெட் அனிமல்ஸ் கூட இங்கே சேல் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி இந்த அக்வேரியமில் என்னென்ன பெட் அனிமல் சேல் பண்ணுறாங்க, இந்த அக்வேரியம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அது போக வீடியோவோட கடைசியில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அக்வேரியமில் என்னென்ன விதமான ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இந்த அக்வேரியமில் சாதாரண மீன்கள் மட்டும் இல்லாமல் இறால் மீன், அதாவது ப்ரான் சொல்லக்கூடிய மீன் வகைகளும் சேல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்பவுமே ரேராக பார்க்கக்கூடிய ஸ்டிங்ரே அப்படின்னு சொல்லப்படுற மீன் வகையும் இங்கே சேல் பண்ணிட்டு வர்றாங்க. மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு சின்ன சின்ன அக்வேரியம்லையும் இந்த மாதிரி ஸ்டிங்ரே வந்து சேல் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்திருக்க இந்த அக்வேரியமில் ஸ்டிங்ரே சேல் பண்ணுறாங்கன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவான ஒரு அக்வேரியமாக இருக்கும் அப்படின்னு. அது போக டேங்க் கிளீனரும் ஆமையுமே இங்கே சேல் பண்ணிட்டு வர்றாங்க. ஆமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டியாக சின்ன சைஸ்லேருந்தே சேல் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம வாங்க போகிற பெட் அனிமல்ஸுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோவில் ஃபிஷ் டேங்க், அதுக்கான அக்சசரிஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே பேர்ட்ஸு, டாகு, கேட்டு, ரேபிட்னு சொல்லி அதை பற்றியும் அதுக்கான அக்சசரிஸு, கேஜஸ் பற்றியும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம காமனாக எல்லா அக்வேரியம்லையும் இருக்க பெட் அனிமல்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான ஒருத்தரை அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் தான் அவரு. அட ஆமாங்க, ரொம்பவுமே ரேராக இருக்கக்கூடிய மலைப்பாம்பு கூட இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு பொதுவாகவே ஸ்னேக்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதை பார்த்த உடனே ஆனால் அதோட ப்ரைஸ் என்ன, அதை வளர்க்குறதுக்கு நமக்கு லைசன்ஸ் தேவையா, அது எல்லாமே கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க, நம்ம வாங்குறதுன்னா வாங்கி வளர்க்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாம் கையில் தூக்குனது இல்லை. ஃபஸ்ட் டைம் அவங்க கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதை வாங்கி கையில் வச்சதுக்கப்புறம் நமக்கு கீழே இறக்கி விட மனசே வராது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அது ஒரு க்யூட்டாக இருந்தது. அதோட ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருந்தது. நம்ம அக்வேரியமில் இருந்த லைட் செட்டப்புக்கு அதை கிட்ட வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி மலைப்பாம்பு சேல் பண்ணுற அக்வேரியமுக்கு இதுக்கு முன்னால் போயிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த க்யூட்டான மலைப்பாம்போட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெட் லவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம அக்வேரியமை விசிட் பண்ணி இந்த ஸ்னேக்கை நீங்கள் தாராளமாக பெட் அனிமலாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்த அக்வேரியம் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த அக்வேரியமில் இந்த வீடியோ காமிச்சு எந்த பெட் அனிமல் வாங்கினாலும் அதோட ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அக்வேரியம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க சவுத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபிஷ் பாயிண்ட் தாங்க இது. நம்ம திருப்பூரில் இவ்வளவு பெரிய பெட் ஷாப்பாக இருக்கிற ஃபிஷ் பாயிண்டோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.